ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. மாஸ்க்கு கூட்டிகிட்டு வந்த காவேரியை ரொம்பவே அன்பாக பார்த்துக்கிறாரு விஜய். அதுக்கப்புறம் ரொம்பவே சந்தோஷமாக ரெண்டு பேரும் அவங்களுக்கான டைமை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க ரெண்டு பேரும் மாறி மாறி ஒருத்தருக்குள்ள. அதுக்கப்புறமா தாத்தா விஜய்க்கு கால் பண்ண காவேரியோட விஷயத்தை பற்றி சொன்னதும் பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு. உடனே பேத்தியை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு. காவேரியை பார்த்து பேசுகிறாரு, ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. நம்ம வீட்டுக்கு வாமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கூப்பிட்றாரு. காவேரியோட சிச்சுவேஷன் எல்லாத்தையும் விஜய் தாத்தாவுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாரு. அதன் மூலியமா தாத்தாவும் புரிஞ்சுக்கிறாரு. நீ சொல்கிறதும் கரெக்ட் தான் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவோட பிரச்சனையை ஃபஸ்ட்டு தீர்த்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக சீக்கிரமே என் பேத்தியை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாங்க. கண்டிப்பாக தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்ல, அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, காவேரியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விடுறாங்க. வீட்டுக்கு போன காவேரியை பார்த்து எல்லாரும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னடி அப்பளம் வித்தியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. காவேரியும் அப்படி சொல்லி சமாளிக்கிறாங்க. இதை பார்த்த தாத்தாவும் கூடிய சீக்கிரமாக இந்த வெண்ணிலாவோட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கட்டுப்பா, அப்போதான்ப்பா நம்ம பேத்தியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர முடியும். சரிங்க தாத்தா, கண்டிப்பாக எனக்கு மட்டும் ஆசை இல்லையா, எல்லாத்தையும் சரி பண்ணணும் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் அன்பழகை கூப்பிட்டு பேசுகிறாங்க. இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க. உடனே வெண்ணிலா கிட்டேயும் இதை பற்றி சொல்கிறாங்க. வெண்ணிலா ஃபஸ்ட்டு மறுக்கிறாங்க. இல்லை வேண்டாம், விஜயை தப்பாலாம் காட்ட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே பசுபதி சொல்லி எடுத்து புரிய வைக்க பார்க்குறாரு. இப்படிலாம் பண்ணால் மட்டும்தான் விஜய் உன்னோட கழுத்தில் தாலி கட்டுவா போல் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்கிறதன் பேரில் அதுக்கப்புறமா சம்மதிக்கிறாங்க வெண்ணிலாவும். வெண்ணிலா கிட்டேருந்து விஜய்க்கு கால் வருது. திடீர்னு பிளான் பண்ணி என்னை காப்பாற்றுங்க விஜய், என்னை காப்பாற்றுங்க, இந்த மாதிரி ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, விஜய்க்கு கால் பண்ணி என்ன பண்ணுறாங்க, வர வைக்கிறாங்க. விஜய் ரொம்பவே பதட்டத்தோடு என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துக்கு பார்க்குறாங்க. அங்கே பார்த்த பிறகு தான் வெண்ணிலா பண்ண ஒரு கேவலமான ஒரு விஷயம் தெரியுது. வர வைக்கணும் அப்படின்றதுக்காக இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்பவே கோவப்படுறாரு வெண்ணிலா மேலே. மற்ற எல்லாரையும் பார்த்து பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பார்த்த பிறகு தான் தெரியுது வெண்ணிலாவுக்கும் எனக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறார் விஜய். இது தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே கோவப்படுறது மட்டும் இல்லாமல் அன்பரசை பார்த்து சண்டையும் போட ஆரம்பிக்கிறாரு. ஒரு விஷயத்த சொல்லி பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த கல்யாணத்துக்கு மட்டும் நீ சம்மதிக்கலைன்னா வெண்ணிலாவோட அப்பா அம்மாவை கொண்டது நீ தான் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு. ஸோ மேலே கம்ப்ளைண்ட் போகும் அப்படின்ற மாதிரி பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாரு. அன்பரசும் பார்த்தீங்கன்னா அதுக்கு உடனே விஜய்க்கு ஆப்போசிட்டாக பேசுகிறத பார்த்து அன்பரசு சட்டையை போய் பிடிக்கிறாரு விஜய். வெண்ணிலாவையும் பயங்கரமாக திட்டுறாரு. உன்னை நான் எந்த அளவுக்கு நம்பியிருந்தானா இப்படி ஒரு வேலையை பண்ணுறேன், உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகளை வெண்ணிலா முன்னாடி முன்வைக்கிறாரு. மட்டும் இல்லாமல் வெண்ணிலா கிட்டேயே காவேரி பற்றி ரொம்பவே உயர்வாக பேசுகிறாரு. இதனால் ரொம்பவே கோவப்படுறாங்க வெண்ணிலா. இந்த தருணத்தில் பசுபதி சொல்லி வச்ச மாதிரியே மீடியா ஆட்களும் அந்த இடத்துக்கு வராங்க. இங்கே வந்தது மட்டும் இல்லாமல், ஏன் சார் உங்கள் பொண்டாட்டி தான் உங்களை விட்டு விலகி போயிட்டாங்க, அது அவங்களே வாக்குமூலமாக சொல்லிட்டாங்க அவங்க வீட்டில் உள்ளவங்களே, அப்புறம் எதுக்காக நீங்கள் வெண்ணிலாவை மேரேஜ் பண்ணிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்குறது மட்டும் கிடையாமல், வெண்ணிலாவோட அம்மா அப்பா உங்களால் தான் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அவங்களோட அப்பா அம்மா இடத்த யாராலையும் பூர்த்தி செய்ய முடியாது. இப்படி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கிறது தானே நியாயமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் விஜயை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு மீடியா ஆட்களை பார்த்த விஜயம் எதையும் தீர விசாரிக்காமல் இந்த மாதிரி தேவையில்லாமல் ஒருத்தர் மேலே பழி போடுறது நல்லதே கிடையாது. அது மட்டும் கிடையாது, வெண்ணிலாவோட கழுத்தில் தாலி கட்டினா ஏற்கனவே இருந்த அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுறது, அதையே யோசிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு. இப்போ அந்த பொண்ணை பரிதாபத்தில் தான் விட்டுட்டு வர முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்ப, தாங்க உண்மை அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவும் எல்லாரும் முன்னாடியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதனால் விஜய் பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாரு. இதுக்கப்புறமா விஜய் எப்படிலாம் ரியாக்ட் பண்ண போகிறாங்க, இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவர போகிறாரு, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.